ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவில் ரிஷப லக்னத்திற்கு தை மாதம் மாத பலன் எப்படி இருக்கும். ஏன் இந்த தை மாதம் அப்படின்னா, வடக்கு நோக்கி தன்னுடைய பாதையை அமைத்து கொள்ளக்கூடிய சூரியன் முதல்ல மகர ராசியில் நுழைகிறார். தை 1லிருந்து தை 30 வரைக்கும், அதாவது ஜனவரி 14 முதல் பிப்ரவரி 12 வரைக்கும். இந்த சூரியனுடைய அமைப்பில் இந்த மாதத்திற்கு ரிஷபத்திற்கு எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு 9ஆம் இடம்தான் மகர வீடு. அதனால் 5ஆம் வீடு கன்னி, 9ஆம் வீடு மகரம். அப்படின்னா நமக்கு சந்தோஷம், நம்முடைய இறையருள், தெய்வ அனுகூலங்கள், பூர்வீக பலம், பாரம்பரிய குணம், நம்முடைய தோற்றம், செயல்பாடுகள், இது எல்லாமே இந்த 1, 5, 9 தான் அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட அமைப்பில் அந்த 9ஆம் இடம் என்பது நமக்கு ஒரு நல்ல ஸ்தானம். எதுக்கு அப்படின்னா, சுயபலம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், நம்முடைய இறையருள் நன்றாக இருக்கும். அதாவது ஒரு தெய்வ பலம் இருந்தாலே நமக்கு ஒரு தெம்பாக இருக்கும். அதில் ஒரு ஆதிக்க குணம் நமக்கு இருக்கும். 9ஆம் இடம் என்பது பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு முதல் கொண்டு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது, சூழல்களை உருவாக்குவது. அப்படிப்பட்ட அமைப்பில் நமக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். ஆனால் அந்த 9ஆம் இடத்துக்கே கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய நாட்கள் என்ன அப்படின்னா, முதல் 10 நாட்கள், ஜனவரி 14லிருந்து 24 வரைக்கும் அந்த 9ஆம் இடத்துக்கு அது கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யும். அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெரிய படிப்பு படிக்கிறதாகட்டும், பூர்வீக சம்மந்தப்பட்ட வேலைகளில், குலதெய்வ சம்மந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடுறதாகட்டும், இதில் எல்லாம் கொஞ்சம் இடர்பாடுகள் வரும், தடைகள் வரும், தாமதங்கள் வருங்கிறதுக்காக அதில் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் நமக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வலு. அந்த 8ஆம் இடத்துக்கு ஒரு பவர்ஃபுல் கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு அதிபதி யார்? சூரியன் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ அந்த 4ஆம் இடத்துக்கு உண்டான காரியங்களை நல்லா செய்யலாம். ஒரு திட்டமிடுதல், இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில்களில் ஈடுபடுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது, டெக்கரேஷன் பண்ணுறது, வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, மிஷினரி வாங்கிறது, தேவையான ஒரு வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது, இது எல்லாத்துக்குமே இது சாதகமாக இருக்கும். இப்போ பணத்துக்கு எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் இருக்கிற சேமிப்பு கொஞ்சம் கரையும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு அதுக்கு சேமிப்பு பண்ண விடாமல் தடுக்கும். சரி, சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கிறோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 நாட்களில் கொஞ்சம் டவுனாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே என்ன அப்படின்னா, ஒரு ரிலீஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உகந்தது, ஆனால் உற்பத்தி பண்ணுறதுக்கு உகந்ததில்லை. அதனால் ப்ரொடக்ஷன் தாமதமாகும், ப்ரொடக்ஷன் சேல் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணாமல் மார்க்கெட்டிங்கில் ஈடுபட்டுக்கோங்க. ஒரு மாதிரி கேன்வாசிங் பண்ணுறது, ஒரு பார்ட்டிகளை சந்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை 24ஆம் தேதிக்கு மேலே செய்யலாம். ஜனவரி 24லிருந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, ஒருத்தரை தொடர்பு கொள்வது, ஒருத்தருக்கு நம்மளுடைய விஷயங்களை எடுத்துரைக்கிறது, நமக்கு அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். மேல் படிப்புக்கு அந்த சமயத்தில் நல்லாயிருக்கும். உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, பூர்வீக சம்மந்தப்பட்ட வேலைகள், தந்தைக்கு உதவி செய்கிறது, பூர்வீக கோவில்களில் போய் நம்ம ஏதாவது கைங்கரியம் பண்ணுறது, தீர்த்த யாத்திரை, சேத்ராடனம் போகிறது, இந்த மாதிரி ட்ராவலிங்க்கு நல்லா இருக்குது. அந்நிய நபர்களுடைய பழக்கம் அப்படின்னா, இப்போ நம்ம எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், பேசுகிறோம், பிடிக்கிறோம். அதில் ஒரு சில பேர் நமக்கு ரொம்ப புதுசாக பழகினாலும் கூட இன்வால்வ் ஆகி பழகி, அதனால் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்லா வேலை செய்யும். இந்த 24ஆம் தேதியிலிருந்து ஒரு 13 நாள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த ஜனவரி முடிகிற வரைக்குமே உங்களுக்கு தொழில் பலம் சிறப்பாக இருக்கும், கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கும், மார்க்கெட்டிங் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ட்ராவலிங் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.
டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, இடம் விற்கிறது, கமிஷன் தொழில் பண்ணுறது, ஐடி லைனில் இருக்கவங்க, உங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தால் நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட உதவி கேட்குறது, அதுக்காக ஒரு சின்ன பிரயாணம் பண்ணி ஒருத்தரை சந்திக்கிறது, இதுக்கெல்லாம் தொய்வு இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், தாமதம் இல்லாமல் சாதகமாக நடக்கக்கூடிய காலகட்டம். அதுக்கடுத்தது அந்த 14 + ஒரு 10 24, 24லேருந்து ஒரு 13, அப்போ பிப்ரவரியில் ஒரு 12 நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதில் நமக்கு ஒரு ஆதிக்க பலம்ங்கிறது செவ்வாய் மாதிரி வேலை செய்யும். இப்போ கணவன் மனைவி உறவு பலப்படும், மூலதனம் பண்ணுறதுக்கும் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். இப்போ காவல்துறையில் இருக்கவங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறவங்க, ஆர்கிடெக்டில் இருக்கிறவங்க, டிசைனிங் பண்ணுறவங்க, உங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துக்கு கூட அது சிறப்பு தான். பட் என்னென்னா, அந்த 9ஆம் இடம் என்பது ஆயத்த பணிகள். ஒரு விவசாயம் பண்ணுறோம்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க்குக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த மாதம். அதுபோக குழந்தைகள் நலம், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கு கல்வி பலம், இதெல்லாம் நல்லா இருக்குது. சுப காரியங்கள், வீட்டில் திருமண காரியங்கள், குழந்தை பிறப்பு, சுப காரியங்களெல்லாம் சிறப்பாக நடக்கும். கலை சார்ந்த நன்மைகள் வெளிப்படும். ஒரு கலை, என்டர்டெயின்மெண்ட், சந்தோஷம், இஷ்ட தெய்வ வழிபாடு, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு பலப்படும். ஒரு சிலருக்கு 2ஆம் திருமணம் தேடிட்டு இருப்பாங்க, மறுமணம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது கரெக்டாக அமையும். அதே போக 9ஆம் இடம் அப்படிங்கிறதுல சூரியன் பலப்பெறும்போது சந்திரனாகவும் வேலை பார்க்குறாரு, செவ்வாயாகவும் வேலை பார்க்குறாரு. அதனால் வெளிநாடு சார்ந்த தொடர்புகள், செய்திகள் வருதல், அதன் மூலம் நமக்கு நன்மைகள், இதெல்லாம் நல்லாயிருக்கும். டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கவங்க, ஆசிரியர்களாக இருக்கவங்க, அதாவது இன்ஸ்டியூஷனாக நடத்துகிறவங்க, மேலும் கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அப்போ நமக்கு மூத்த சகோதர சகோதரி வழி நல்ல நன்மைகள் கிடைக்கும், நண்பர்கள் வழி நன்மைகள் கிடைக்கும், அவங்களுக்கும் நல்லது நடக்கும். நம்ம இஷ்டப்பட்ட எதிர்பார்த்த செய்திகள், ஒரு நல்ல தகவல்கள், அதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மூலதனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் ஏதாவது ஒரு பக்கம் உதவியாவது இது ரெடி பண்ணிடுவீங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சாதகமாக இருக்குது. இந்த ரிஷப லக்னத்தில் இருக்கிற பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கிறது. மகிழ்ச்சி அப்படின்றதில் ஒருத்தர் சந்திக்கிறதுனால வர்ற மகிழ்ச்சி, நிகழ்வுகளை பரிமாறிக்கிறதுனால வர்ற மகிழ்ச்சி. இப்போ ஆன்லைனில் சில பெண்களுக்கெல்லாம் ட்ரேடிங்கில் பண்ணிகிட்ருப்பாங்க, ஆன்லைன் டிஜிட்டலாக ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, சர்வீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, கலை சார்ந்த தொழில்களை டெவலப் பண்ணிகிட்ருப்பாங்க, கமிஷன் வகை, இன்சூரன்ஸு எல்லாமே சிறப்பாக இருக்குது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.